அக்னி நட்சத்திரம் இந்த 2026ஆம் ஆண்டு எந்த நாள் துவங்கி எந்த நாள் வரைக்கும் இருக்கு, அந்த நாட்கள்ல நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வருடம் அப்படி பார்க்கும்போது மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை சூரிய பகவானானவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த அக்னி நட்சத்திரம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு புராண வரலாறுமே இருக்கு. முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா மன்னர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அக்னி நட்சத்திர சமயத்துல செடி கொடிகளை வெட்டக்கூடாது, குளம் கிணறு அந்த டைம்ல வெட்டக்கூடாது. புதிதாக வீடு கட்டுபவர்கள் இந்த சமயத்தில் அக்னி நட்சத்திர கால ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி SVJ கோவை நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வராகி ஜோதிட நிலையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். அக்னி நட்சத்திரம் இந்த 2026ஆம் ஆண்டு எந்த நாள் துவங்கி எந்த நாள் வரைக்கும் இருக்கு, அந்த நாட்கள்ல நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வருடம் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி இரவு 10:10க்கு துவங்குது. மே 28ஆம் தேதி இரவு 3 மணி வரை இந்த அக்னி நட்சத்திரமானது வியாபித்திருக்குங்க. ஸோ இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மாத பிறப்பு சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வரும்போது சித்திரை மாதமானது துவங்குது. அதே போல சூரிய பகவானானவர் தன்னுடைய சுய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்துல போகும்போது பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தை நம்ம அக்னி நட்சத்திரம்னு சொல்றோம். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போற அந்த நாளைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா தமிழ் வருடம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புத்தாண்டாக நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி சூரிய பகவானானவர் தன்னுடைய சுய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் அந்த நாட்களைத்தான் நம்ம அக்னி நட்சத்திர நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும், கிருத்திகை ஒரு பாதமும் அந்த ராசியில் அடங்கி இருக்கு. ஸோ கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு போயிடும். சூரிய பகவானானவர் கிருத்திகை அதாவது தன்னுடைய சுய நட்சத்திரமான கிருத்திகையில் சஞ்சாரம் செய்யும் அந்த நாட்களைத்தான் நம் அக்னி நட்சத்திர நாளாக எடுக்கிறோம். இது எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பரணி 3ஆவது பாதத்தில் தொடங்கி ரோஹிணி 2ஆவது பாதத்தில் வரைக்கும் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் தான் பாத்தீங்கன்னா முழுமையான அக்னி நட்சத்திர நாட்கள். அதுல அக்னி பகவான் ரொம்ப உக்ரமா எப்ப இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் பாதம் 1, 2, 3, 4 பயணம் செய்யும் பொழுது ரொம்ப உக்ரமா இருக்கும். இந்த நாட்களை தான் அக்னி ரொம்ப உக்ரமாக இருக்கக்கூடிய அக்னி நட்சத்திர மத்தியம நாட்களாக எடுப்போம். ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா பரணி 3, 4 பாதங்கள் பெரிய அளவுல நம்மளுக்கு வெப்பம் தெரியாது. அதே போல அந்த உக்ர காலம் முடிஞ்ச உடனே ரோஹிணி 1, 2ல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுதும் ஸோ அந்த வெப்பத்தினுடைய தாக்கமானது குறைய ஆரம்பிக்கும். ஸோ முழுமையான நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் பரணி 3, பரணி 4, கிருத்திகை நட்சத்திரம் பாதம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோஹிணி 1, 2. ஸோ இந்த நட்சத்திர நாட்கள்ல பயணம் செய்யும் அந்த காலகட்டத்தை தான் நம்ம அக்னி நட்சத்திர நாட்களாக கூறுகிறோம். இந்த வருடம் அப்படி பார்க்கும்போது மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை சூரிய பகவானானவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வயசானவங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வெளியில போகாம அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய செயல்களை திட்டமிட்டுக் கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு. இந்த அக்னி நட்சத்திரம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு புராண வரலாறுமே இருக்கு. முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா மன்னர்கள் இப்ப நம்ம எப்படி கோவில்களுக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கோவில் வழிபாடுகளை செய்யறோமோ அது போல மன்னர்கள் ஹோமங்கள் நிறைய செய்வாங்க. அந்த காலகட்டத்துல ஹோமங்கள் செய்யும் பொழுது ஹோமங்கள்ல கொடுக்கக்கூடிய அந்த ஆகுதி அப்படிங்கறத அக்னி பகவான் முன்னின்னு வாங்கிக்கிட்டு அந்தந்த தேவர்கள் கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஆகுதியை கொடுப்பதாக ஒரு ஐதீகம். அப்ப அந்த அக்னி பகவானுக்கு ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நெய் ஊத்தி தான் சமைத்துகளை கொடுப்போம். அந்தந்த தேவர்களுக்குரிய அந்தந்த கடவுளர்களுக்கு உரிய சமைத்துகள் அந்த குச்சிகள் எல்லாமே நம்ம கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த அக்னி பகவான் நெய்யை ஊத்தி ஊத்தி நல்லா தீ வளர்ப்போம். அப்ப நெய் அதிகமாக எடுத்துக்கொண்டதன்
காரணமாக அவருக்கு வந்து ஒரு மந்தகதியானது ஏற்படுது. அந்த மந்தகதி தன்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அக்னி பகவான் வந்து சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்யறாரு. சிவபெருமானானவர் சித்திரை மாதம் சூரியனுடன் அக்னி பகவானும் இணைந்து தன்னுடைய வெப்பத்தை, அதிகப்படியான வெப்பத்தை வெளியிடுவதாக ஐதீகம். அதைத்தான் நம்ம அக்னி அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த காலகட்டத்தில் சூரியன் மட்டுமல்லாது அக்னி பகவானும் சேர்ந்து வெப்பத்தை உமிழ்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி தான் அக்னி நட்சத்திரமானது வந்திருக்குங்க. பொதுவாகவே அக்னி நட்சத்திர காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 28 நாட்கள் அக்னி நட்சத்திர நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாட்கள்ல என்னென்ன பொருட்கள் தானம் செய்யறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப கோடை காலமாக இருப்பதனால தயிர் நீர்மோர் தானம் செய்வது, தயிர் சாதம் தானம் செய்வது, அதே மாதிரி குடை தானம் செய்வது, அதே மாதிரி வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல செருப்பு இல்லாம அந்த வெயில்ல வந்து நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ செருப்பு இல்லாம சாலையோரம் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செருப்பு தானம் செய்வது ஒரு நல்ல விதமான பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும். ஸோ கடவுள் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது கடவுளர்களுக்கு தேவையான அபிஷேகத்திற்கு தேவையான அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பது. ஸோ பன்னீர் ஆகட்டும், பால் ஆகட்டும், திரவியங்கள், ஸோ அபிஷேகத்திற்கு தேவைப்படும் திரவியங்கள், ஸோ இளநீர், சந்தனம், இதெல்லாமே வாங்கி கொடுப்பது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதனுடைய புண்ணிய பலன்களை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த கோடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வாயில்லா ஜீவன்களுக்கு நீர் வைப்பது, அதற்கு தேவையான உணவுப் பொருட்களை வைப்பது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விதமான புண்ணிய பலன்களை மேலும் பெற்றுத்தரும். அதே போல சிவபெருமான் கோவில்கள்ல அந்த லிங்க வடிவத்திற்கு மேல பாத்தீங்கன்னா தாரா பாத்திரம் அப்படின்னு ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க. அதுல சிவபெருமானுடைய அந்த வெப்பத்தன்மையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுல பன்னீர் நிரப்பி வச்சிருப்பாங்க. அதுல ஊத்தி வச்சிருக்கிற பன்னீரானது சொட்டு சொட்டாக இறைவன் திருமேனியை வந்து நனைத்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த தாரா பாத்திரத்திற்கு தேவையான பன்னீர் வாங்கி கொடுப்பதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஸோ இந்த அக்னி நட்சத்திர காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீர் சத்து மிகுந்த காய்கறிகள், பழங்களை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல அதிகமான நீர்மோர் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுமே நம்மளுடைய உடலை வந்து ட்ரை ஆகாம பார்த்துக்கும். என்னென்ன இந்த அக்னி நட்சத்திர காலத்துல செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப காரியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விவாகம் அப்படிங்கிறது செய்யலாம், நிச்சயதார்த்தம் செய்யலாம், நிஷேகம் அப்படிங்கிறது செய்யலாம். என்னென்ன சுப காரியங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்துல செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பூ முடித்தல் அப்படிங்கிறது செய்யலாம், விவாகம் செய்யலாம், வளைகாப்பு செய்யலாம், உபநயனம் செய்யலாம். ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அக்னி நட்சத்திர காலகட்டத்துல தாராளமாக பண்ணலாம். என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது அக்னி நட்சத்திர சமயத்துல வந்து செடி கொடிகளை வெட்டக்கூடாது, குளம், கிணறு அந்த டைம்ல வந்து வெட்டக்கூடாது. புதிதாக வீடு கட்டுபவர்கள் வந்து இந்த சமயத்தில் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் புதிதாக வீடு கட்ட துவங்க கூடாது. மேற்கூரை வேய்வது அப்படிங்கிறது இந்த டைம்ல கூடாது. கிரக பிரவேசம் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை மாதத்தில் சொந்த வீட்டிற்கு கிரக பிரவேசம் செய்யக்கூடாது. காது குத்தி மொட்டை போடுதல் அப்படிங்கிறது கூடாது. புது வண்டி வாகனம் அப்படிங்கிறது வாங்கக்கூடாது. கோவில்கள்ல கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது செய்யக்கூடாது. ஸோ இந்த வீடியோல அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.